வணக்கம். டேஸ்டி ஹோம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல். இது ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கே வாங்க எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு 1.25 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம். இது கூட ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ ஒன்றா போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து அதை பொடிச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் கடுகு. அந்த கடுகு போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அந்த சீரகமும் நல்லா பொரியணும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இது கூட நம்ம 2 இன்ச் இஞ்சியை துருவி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா அதை கீறி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும். பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போது இது கூட இப்போ நம்ம 7 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோம். இதை நம்ம 2 டம்ளர் கணக்குக்கு எடுத்திருக்கோம், ரைஸையும் தாளையும் சேர்த்து. அதனால் இப்போ 7 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கோம், கொதிக்க வச்ச பால். இது 2க்கு 8 அந்த மாதிரி கணக்கு, அதாவது 1க்கு 4 அந்த கணக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த கழுவி வச்சுருக்க ரைஸையும் இப்போ சேர்த்துக்கலாம். இதில் 1க்கு 4 தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு அந்த பொங்கல் நல்லா குழைவாக வரும். இது பச்சரிசி பொன்னி அரிசி எடுத்திருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த உப்பெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பால் ஊற்றும் போது கூடுதலாக கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதில் இப்போது ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். இதில் ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு இதை சிம்லேயே ஒரு 15 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். விசில் போட்டாச்சு, சிம்மில் வச்சாச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே வச்சு இதை குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டீம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம வெண்பொங்கல், ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல். இவ்வளோ க்ரீமியாக இவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. இந்த தண்ணி கரெக்டான அளவு இருந்திருக்கு. சூப்பராக வாசனை வருது. ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி. இது நம்ம சாம்பார் அண்ட் தேங்காய் சட்னி இது கூட இப்போ சர்வ் பண்ணிடலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நாங்கள் அடுத்தடுத்து செய்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் வீடியோஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.